அந்த ஆசிரம உடையிலே தப்பி ஓடுகிற வீடியோ அந்த ஊரில் இருக்கிற சிசிடிவி கேமரால காமிக்கிறான். அதன் பிறகு அந்த அம்மாவுடைய உயிரற்ற உடல் எங்கே கிடக்குது? கிணத்துக்குள்ளே கிடக்குது. பிரபலமான தொழிலதிபர்கள் பூரா கோவை விமான நிலையத்தில் இறக்குறான். அவனை அழுங்காமல் குலுங்காமல் ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து இறக்குறான். அந்த ஆசிரம உடையிலே தப்பி ஓடுகிற வீடியோ அந்த ஊரில் இருக்கிற சிசிடிவி கேமரால காமிக்கிறான். அதன் பிறகு அந்த அம்மாவுடைய உயிரற்ற உடல் எங்கே கிடக்குது? கிணத்துக்குள்ளே கிடக்குது. இன்னைக்கு வரைக்கும் விசாரணை இல்லை. மோடி அங்கே டான்ஸ் ஆடுறாரு, அமித்ஷா ஜக்கி காலில் விழுகிறாரு. அந்த ஆசிரமம் கொளுத்தப்பட வேண்டும். ஆசிரமத்துக்குள்ள எதுக்கே மின்மயானம்? பல பேருடைய உயிர் அங்கே போகும். அந்த ஈஷா மையத்துக்குள்ள ஜக்கி வாசுதேவனுடைய பினாமி வேலுமணி கஞ்சா வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இவர் மேல இந்த நிலுவையில் இருக்கு. மகா சிவராத்திரி பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட அது நிகழ்வில் தேமுதிகவை சார்ந்த தலைமையாக இருக்கக்கூடிய திரு பிரேமலதா அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் சந்தித்த அந்த சந்திப்பு என்பது அரசியலாக பார்க்கப்படுகிறது. என்ன அரசியலாக பார்க்கப்படுகிறது? இல்லை, இதில் அரசியல் ஒன்றுமே இல்லை. ஜக்கி வாசுதேவனுடைய பினாமி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது கோவையில் உள்ள அத்தனை மின் மயானங்களும் ஜக்கியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகப்பட்டது. இன்று வரை தொடர்கிறது. திமுக ஆட்சியிலும் தொடர்கிறது. திமுக ஆட்சி தொடங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில், அதாவது கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட மின் மயானங்கள் எங்க யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஜக்கி அவர்கிட்ட. மின் மயானங்கள் மட்டும் மின்மயானம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஏழைபாலை செத்து போனான்னா 250 ரூபா கொடுத்து அஸ்தி கொடுத்துருவான், சாம்பலை கொடுத்துருவான். ஜக்கியிடம் வந்த பிறகு என்ன சொல்லுவான்னா, நீங்கள் பாடி உள்ளே போனோன்னையுமே ஜக்கி ஆட்கள் அங்கே இருப்பான். இந்த இறந்து போனவருடைய மோட்சம் இமயமலை மீது நாங்கள் தூவ போகிறோம். எதை? இந்த சாம்பலை. இமயமலை பனிபடர்ந்த மலைகள் மீது நாங்கள் இவருடைய அஸ்தி தூவினால் இவர் நேராக மோட்சத்துக்கு போவார். 10,000 ரூபா பீஸ். எவ்வளவு? 10,000. ஆமாம். ஏழை எளியவனுக்கு அரசு விதித்திருக்கிற நிதி 250. 250 எங்கே? 10,000 எங்கே? அப்போது முக்கடலும் சந்திக்கிற இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடலில் சந்திக்கிற முக்கடல் கொண்டு இவருடைய ஆசையை கலக்க போகிறோம். இவருடைய ஆன்மா எங்கே இருக்கும்? நேரடியாக மோட்சத்துக்கு கைலாயத்துக்கு போயிடும். இதை கொண்டு போய் நாங்கள் கன்னியாகுமரியில் கலக்கிறது மட்டுமல்ல, நேராக கொண்டு ராமேஸ்வரத்துலேயும் ராபர் பதித்த இடத்துலையும் கொண்டு போய் நாங்கள் கரைச்சிருவோம் சாம்பலை. அப்போது காசியில் கொண்டு போய் கரைப்போம். அங்கேயும் கரைப்போம். இப்போ எல்லா பக்கம் கரைப்போம். கடைசியாக கரைக்கிற இடம் நொய்யில் அது அப்புறம். அப்போது இந்த வேலுமணிக்கோ ஜக்கிக்கோ உள்ள உறவு புரியுதா? பெரிய மோசடி. திமுக ஆட்சியிலே தொடர்கிறது. அதுதான் பெரிய மோசடி. சனாதனம், ஜாதி ஒழிப்பு, பெரியார் பேசுகிற இந்த மானங்கட்ட திமுக ஆட்சியிலையும் தொடருது. இது இந்த அங்கே பல கொலைகள், பல மர்மங்கள், பல பேருடைய உயிர் அங்கே போகும். அந்த ஈஷா மையத்துக்குள்ள அங்கே போகிறவங்க அவங்களா விரும்பி போகிறவங்க உயிரோடு திரும்பி வராமல் பல பேர், பல புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்பு திருப்பூரை சேர்ந்த ஒரு பனியன் முதலாளியாக இருந்து தொழிலாளியாக போயிட்டார். போய் ஜக்கிகிட்ட போய் இருக்கணும்னு போகிறாரு. மனைவி அங்கே சேர்த்து விடுறாரு. நீ போய் யோகா பழகிக்க, தியானம் செய்ய. இந்து மத குப்பையே கடைசியாக தியானம் தான். அப்போது அந்த அம்மா அங்கே ரீதியாக அந்த அம்மாவுக்கு தொந்தரவு வந்தோடனே தப்பி ஓடுது. எது? அந்த ஆசிரம உடையிலே தப்பி ஓடுகிற வீடியோ அந்த ஊரில் இருக்கிற சிசிடிவி கேமரால காமிக்கிறான். அதன் பிறகு அந்த அம்மாவுடைய உயிரற்ற உடல் எங்கே கிடக்குது? கிணத்துக்குள்ளே கிடக்குது. இன்னைக்கு வரைக்கும் விசாரணை இல்லை. மோடி அங்கே டான்ஸ் ஆடுறாரு, அமித்ஷா ஜக்கி காலில் விழுகிறாரு, ஜனாதிபதி திரௌபதி முர்மு பேட்டரி காரில் போகிறா. அப்போது அந்த ஆசிரமம் கொளுத்தப்பட வேண்டும். ஏதாவது பண்ணி ராமகிருஷ்ணன் 500 முறை போய் போராட்டம் பண்ணியிருக்கார். எந்த நடவடிக்கையும் இல்லை. அது ரெண்டாவது, அங்கு கட்டப்பட்ட அத்தனை இடமே சட்டத்துக்கு விரோதமானது. எல்லா கட்டடங்களும் நான் பல முறை போய் பார்த்துருக்கேன். யானை வழித்தடங்களை மடக்கி கட்டப்பட்டு இருக்கு. இப்போ சிவனுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்தூபி கட்டப்பட்டிருக்கு. அது பூரா வனத்துறை இடம். வனத்துறையிட அனுமதி இல்லை, சுற்றுச்சூழல் துறையில் அனுமதி இல்லை, வருவாய்த்துறையில் அனுமதி இல்லை, எந்த 10க்கும் மேற்பட்ட என்விரான்மெண்ட் துறைகளை அனுமதி இல்லாமல் கட்டியிருக்காரு. இடிக்க சொல்லி கலெக்டர் உத்தரவு.
கலெக்டர் அந்த பக்கம் போக பயப்படுறாரு. அவர் இந்த சட்டத்துக்கு மீறி கட்டி கொண்டிருந்த பொழுது 2006-11 ராஜாஜம்மா வீட்டில் செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு. ஜக்கி வாசுதேவன் ஒரு இணை ஆசிரியர் காமராஜன் ஒரு கழிவாடு இருக்கான். இப்படி இது போன்ற மோசடி நபர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிற இடம் தான் எது? மகாசிவராத்திரி. இந்த ஜக்கி வாசுதேவனுடைய மனைவி மர்மமாக கொல்லப்பட்டார். அந்த பெண்ணினுடைய தகப்பன் கிளம்பி வருவதற்குள்ள எரிக்கப்பட்டார். சாம்பல் தான் கொடுத்தான். அங்கேயும் சாம்பல் தான். நீங்கள் ஆசிரமத்துக்குள்ள எதுக்கு மின்மயானம்? ஆசிரமத்துக்கு எதுக்கு மின்மயானம்? யாராவது கேட்குறானா? அதுக்கு பின்னால் ஒரு ஆதிவாசி கிராமம். அந்த கிராமத்துக்கு போவதற்கு இந்த ஆசிரம வாசிகளுடைய காவலாளியினுடைய அனுமதி பெற்று தான் போகணும் வரணும். நானே போயிருக்கேன், நானே வந்திருக்கேன். அந்த கிராமத்துக்கு பழங்குடி மக்கள் வாழ்கிற கிராமத்து அவன் தான் முதல்ல இந்த ஆசிரமம் போவதற்கு முன்பு அந்த பழங்குடி கிராமம் தான் இருந்தது. அது கோயிலை ஒட்டி அப்படியே பின்னாடி வரும். அப்போது இதெல்லாம் கேட்பதற்கு அங்கே நாதியே இல்லை. நான் ஒருக்க போகிறேன், நானும் நம்ம தோழர் பிரகாசம் தான் போனோம். ஒரு 10 ஆண்டுகள் முன்பு. என்னதான் இருக்குது, ஜக்கியை போய் பார்த்துருவோமே. ஜக்கி ஜொக்கி என்ன பார்க்க. அப்போ உள்ளே போகாதேங்கிறான். யார்? செக்யூரிட்டி. ஏய், அங்கே கிராமத்துக்கு போகிறோமையா, உன் ஆசிரமத்துக்கு போகிறோம், இங்கேயே நீ கேட்டு போட்டு வச்சுருக்க. அந்த கிராம மக்களை சந்திப்பதற்கு நீயா எங்களை தடுக்கிற? நீ யார்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு ஜக்கிட்ட சொல்லி 2 பேர் வந்திருக்கானுங்க. வில்லங்க முடிச்ச பயிலுவோம் சொன்ன பிறகு விட்டு அவனுங்களை. அதுக்கு பிறகு நாங்கள் போய் பார்த்தோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு எல்லாம் நடந்தது எல்லாமே எல்லாம் நேரில் கண்கண்ட சாட்சி. அப்போ அந்த பாவம் அந்த ஆதிவாசி மக்கள் ஆடு வளர்க்குறான், கோழி வளர்க்குறான், கால்நடை வளர்க்குறான். பாமர மக்கள் அறியாமையில் அவன் பாவம், அவன் எதுவுமே வளர்க்க முடியல. ஏன்னா இங்கே வருகிற அந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்கு வருகிற பிரபலமான தொழிலதிபர்கள் பூரா கோவை விமான நிலையத்தில் இறக்குறான். அவனை அழுங்காமல் குலுங்காமல் ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து இறக்குறான். எங்கே ஹெலிபேடு இருக்குது, எதுக்குள்ளே? ஆசிரமத்துக்குள்ளே. இந்த ஹெலிபேடு சத்தத்தில் ஆடு மாடெல்லாம் ஓடி போகுது, கோழி குருவியெல்லாம் ஓடி போகுது, விலங்குகள்லாம் ஓடி போகுது, யானையெல்லாம் ஓடி போகுது. இதை யாருங்க கேட்குறது? வனத்துறை அமைச்சர் அங்கே போய் ஆசிரமத்தில் போய் கட்டிங் வாங்கிட்டு வந்துட்டார், அவர் தூக்கிட்டார். இப்படி பச்சை மால்னு ஒரு வனத்துறை அமைச்சர், அவர் பொண்டாட்டி கழுத்துலேருந்து தரையில் முட்டுது செயின். யாரா போட்டா? ஜக்கி போட்டாரோ. இங்கே ஒரு செயினை போட்டுட்டு அங்கே காட்டை போடுறது. இப்படி குற்றவாளிகள் போய் கூடுகிற இடம்தான் ஜக்கி வாசுதேவுடைய மகா சிவராத்திரி மண்டபம், குழு மண்டபம். பல ஆயிரம் கோடி வரி ஏய்ப்பு. அங்கே ஜிஎஸ்டியே கிடையாது. தேனு விற்கிறான், அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள். ஆமாம், நாட்டு மருந்து விற்கிறான், நெல்லிக்காய் விற்கிறான், தேன் நெல்லிக்காய் விற்கிறான். இதுக்கெல்லாம் வரியே கிடையாது. அங்கே வர்ற மக்கள் பூரா ஆளுக்கு 2000-3000 வாங்கிட்டு போகிறான். ஜிஎஸ்டி இல்லாமல். அப்போ எப்படி அவர்களுக்கு மட்டும் எப்படி வரி சலுகை? அங்கே ஒரு அமெரிக்க அக்கௌண்ட்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பல 100 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். அவர் என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறார். அமெரிக்காவுக்கு போனோம்னா திரும்பி இந்த ஊருக்கு வரமாட்டான். எந்த ஐரோப்பா நாட்டுக்கு போனாலும் திருப்பி இங்கே வரமாட்டான். ஏன்? இங்கே சாக்கடை அரசியல் தான் இருக்குது. அவன் அங்கே உலகத்திலேயே பாதுகாக்கப்பட்ட அரசியல் தான் ஐரோப்பாவிலையும் அமெரிக்கா. அதனால் அங்கே இங்கேருந்து போகிற அடுத்த தலைமுறை எவனுமே இங்கே வரமாட்டாங்கிறான். என் பையன் உட்பட. இங்கே கிட்ட சாவியா அங்கே போயிடலாம். அப்போது அமெரிக்கா கவுண்டர் போகும்போது என்ன பண்ணாருன்னா அந்த மகாராசன் ஆதிவாசிக்கு போகிற நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டான். எவ்வளோ உயர்ந்த மனிதன் பாரு. எனக்காக தலைமுறை எங்கள் அப்பா பாட்டன் பூட்டன் இப்படி எல்லாருக்கும் வேலை செஞ்சுருக்கான் அந்த ஆதிவாசி, அந்த மக்கள். அதனால் அவன் 100 ஏக்கரை ஆளுக்கு 100 பேர், ஆளுக்கு ஒரு ஏக்கரை பிரித்து 100 பேர் கொடுத்துட்டு போயிட்டான். அமெரிக்கா கவுண்டரே கும்பிட்றானுங்க. நான் பல முறை அங்கே போயிருக்கேன். இந்த வெள்ளிங்கிரி மலை ஈசா பிராடு மையத்துக்கு போயிருக்கேன். அப்போது ஜக்கி இவன் எப்படி அங்கே வர்றான்னா வெள்ளிங்கிரி மலையை தேர்ந்தெடுக்கிறான். அப்படி தேர்ந்தெடுக்கிற பொழுது ஒரு அது பெரிய குடும்பம். கோயம்புத்தூரில் ஆட்டோமொபைலில் பெரிய குடும்பம். அங்கே கணவன் மனைவி 2 பேருக்கும் யோகா சொல்லி கொடுக்குறாரு இந்த கஞ்சா சாமியார். கஞ்சா வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இவர் மேலே என்ன நிலுவையில் இருக்கு? அப்போது இந்த கஞ்சா சாமியார் நவீன் பிரபாகரன் தான் இவருக்கு குரு, இந்த கஞ்சா சாமியாருக்கு. அப்போது அதை வசதி படைத்த குடும்பத்தை பிரிக்கிறார். பிரித்து மனைவியை இவருடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்ட பிறகு இவருக்கு பல கோடி ரூபாய் மனைவி வழியாக வருது. சொத்து
வந்த பிறகு ஒரு ஆசிரமம் அமைக்கணும். கேரளா போனால் அது கொளுத்தி விட்டுருவான், கர்நாடகா போனால் சாம்பல் ஆக்கிடுவான். இளிச்சவாயை மொத்தமாக இருக்கிற நாடு அது தமிழ்நாடு தான். மழையை வந்து பார்க்குறான், ஒரு ஏக்கரா வாங்குறான் முதல்ல. எங்கே அது வெள்ளிகிரி இன்றைக்கி அது ஒரு 1000 ஏக்கராவாக போச்சு. ஸ்டாலின் நடுங்கிறார், எடப்பாடி ஒதுங்குறார். அப்போ யார் போய் அவனை நடவடிக்கை எடுப்பீங்க? ஒரு ஏக்கரா வாங்குறான். இந்த அமெரிக்க கவுண்டர் ஆதிவாசிகளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இத்தனை நிலத்தையும் 1000, 2000, 5000, 10000, 50000 கொடுத்து அத்தனை ஏக்கரை வாங்கிட்டான் ஒட்டுமொத்தமாக. இதுதான் நிலவா? இதை எதிர்த்து அந்த ஒரு ஆதிவாசி ஒரு சங்கம், ஒரு அமைப்பு ஆரம்பித்து உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுவதற்கு வந்து போன அந்த ஆதிவாசி உயிரற்ற உடலாக ஜக்கியுடைய ஆசிரமத்துக்கு வேலியில் பாடி கிடந்தது. முதல் பல கொலைகளை பண்ணியிருக்கான் இந்த ஜக்கி. இந்த ஜக்கிக்கு இங்கே இருக்கிற பாண்டே, பார்ப்பன பாண்டேவோ இறையாசிரியர் காமராஜன் தான் தரகர்கள். இவனுக்கு பேர் மீடியா. இந்த நாடு விளங்குமாங்க? ராஜாஜி வீட்டில் செடிக்கு தண்ணி ஊற்றுவார், ராஜாஜி அம்மா வீட்டில். அதற்கு பக்கத்தில் ஒரு 25 ஏக்கரா நிலம் இருக்குது. அவர் ஒரு பொறியாளர். அவர்கிட்ட போய் நிலத்தை கேட்குறான். அவர் தரமாட்டேங்கிறார். உன்னை பழி வாங்குறப்பார். இந்த நாடு பொங்கி எழுந்திருக்கணும். சுரணையே இல்லாமல் இந்த திராவிட இயக்கம் பண்ணிவிட்டான். திராவிட இயக்கம் சூடு, சுரணை, உப்பு, உரப்பு எதுவுமே இல்லாமல் 1000, 2000 வருடம் பார்ப்பனர்கள் செய்ததை இந்த திராவிட இயக்கம் 75 வருஷத்தில் இவனை சுரணையே இல்லாமல் 1 கோடி பேர் கூட டாஸ்மார்க்கில் விட்டுட்டு போயிட்டான். இன்ஜினியர் இடத்த வாங்கிட்டாரா? இன்ஜினியர் இடத்த வாங்கலை, இன்ஜினியர் குடும்பத்தை கெடுத்து விட்டான். 2 பெண்கள் சென்னையில் படிச்சுட்டு இருந்தது. அந்த கல்லூரியில் ரத்த தான முகாம்னு வந்து இந்த 2 பெண்களை மூளைச்சலவை பண்ணி சாமியார் ஆக்கி மொட்டை ஓட்டு, காவி சட்டை ஓட்டு, கழுத்தில் உத்திராட்சி கொட்டை ஓட்டு, காலில் கட்டை ஓட்டு, ஈஷால கட்டி போட்டு கதையை முடிச்சுட்டான். அந்த குடும்பம் அப்படியே பதறுது. ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகளை பலமுறை தட்டுறாங்க. நீ விருப்பப்பட்டால் நாளாக போகலைங்க. யார்? 2 பெண்களும். இப்போ ஓய்வு பெற்ற அந்த பொறியாளரும் மனைவியும் தினம் அணுவாக சாகிறாங்க. 2 மகளோட வாழ்க்கை. தன்னுடைய மகளை பார்க்குறான், தன்னுடைய வாரிசுகளை பார்க்குறான். எப்படி இருக்குது? சன்னியாசியாக இருக்குது. ஜக்கியுடைய மகள் அமெரிக்காவில் பல ஏக்கரா பண்ணை வீட்டுக்கு சொந்தக்காரியாக குழந்தை ஊட்டி பெற்றுட்டு சௌரியமாக ஃபோட்டோஸ்லாம் வருது. சௌரியமாக இருக்குது. மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.